தீபாவளி இரவு ஒரு இனமான காதல் கதை. சென்னையின் புறநகரில் உள்ள ஒரு அமைதியான தெரு. தீபாவளி அன்று அந்த தெருவே ஒளிமண்டலமாய் மாறியிருந்தது. வீடுகளில் ரங்கோலி, மின் விளக்குகள், குழந்தைகள் சிரிப்புகள், பட்டாசுகள், எல்லாமே ஒரே விழாக்காட்சி. அந்த தெருவில் ஒரு மாடி வீட்டின் மேல் மாடியில் ஆராதனா மின் விளக்குகளை கட்டிக்கொண்டிருந்தாள். அவளது முகத்தில் ஒரு சிறு சிரிப்பு. அவள் சாமான்யமான பெண் அல்ல. புத்திசாலி, நக்கல், நேர்மையான மனசு. அதைத் தெரிந்தவர் யாரும் மறுப்பதில்லை. அவளுக்கு பக்கத்து வீட்டில் விக்ரம் இருந்தான். வேலைக்காக இங்கு வந்த இளைஞன். பக்கத்து வீட்டிலிருந்து தினமும் அவளைக் காணும் அவனுக்குள் வாரந்தோறும் அவளிடம் ஒரு தனிச்சிறப்பு உருவானது. ஆரம்பத்தில் பயணம் செய்யும் நண்பர் மாதிரி இருந்த அந்த அனுபவம் இப்போது அவளே என் உலகம் என்பதாய் மாறியது. அந்த இரவு ஆராதனா தாழ்வாக ஒரு விளக்கை கட்டிக்கொண்டிருந்தாள். விக்ரம் கீழே இருந்து அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அப்போதுதான் பக்கத்தில் குழந்தைகள் வைக்கப்பட்ட பட்டாசு திடீரென வெடித்தது. ஆராதனா பயந்து விட்டாள். தவறி கீழே விழப்போனாள். ஆராதனா என்று விக்ரம் ஓடினான். அவளது கையை இறுக்கமாகப் பிடித்து நிறுத்தினான். நிமிடமும் தேக்கமும் நிறைந்த அந்த கணம். இருவரும் கண்களில் காணாத வார்த்தைகள் பேசினார்கள். நீங்கெல்லாம் இருந்திருந்தா நிச்சயமா விழுந்திருப்பேன் என்றாள் அவள் சிரித்தபடி. விக்ரம் மெதுவாகச் சிரித்தான். நீ விழுறதுக்குள்ள நீங்க என் மனசுக்குள்ளேயே விழுந்துட்டீங்க என்றான். அவள் முகத்தில் வெட்கமும் சிரிப்பும் கலந்தது. நிம்மதியான மழை ஆரம்பமானது. அந்த இரவில் தீபங்களின் ஒளியை விட இருவரின் கண்களிலிருந்த ஒளி அதிகம் பளிச்சென்று ஒளிர்ந்தது. அது தொடக்கமே. அந்த காதல் பயணத்திற்கான முதல் பக்கம் மட்டுமே.